Hi friends, Concept of Physics at C. Verma, Introduction to Physics, Chapter 1 இன்னைக்கு Part 2, Physics and Mathematics பார்க்க போகிறோம். The description of nature become easy if we have the freedom to use mathematics. நம்ம நேச்சரை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. To say that the gravitational force between two masses is proportional to the product of the masses and is inversely proportional to the square of the distance apart is more difficult than to write. அதாவது இப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது, இரண்டு மாஸ்க்கு இடையில் இருக்க ப்ராடக்ட்டுக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகவும் அந்த மாஸில் இருக்க டிஸ்டன்ஸுக்கு அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குங்கிறத இப்படி வேர்ட்ஸில் சொல்கிறத விட இந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு m1 and m2, அதாவது மாஸ் அண்ட் ப்ராடக்ட். அதாவது the gravitational force between two masses is proportional to the product of the masses and is inversely proportional to the square of the distance apart. Gravitational force வந்து directly proportional to the product of the two masses and is inversely proportional to the square of the distance between the two masses. இப்படி மேக்ஸில் சொல்கிறது வந்துட்டு பயங்கர ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நமக்கு ஈஸியாகவும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. Further, the techniques of mathematics such as algebra, trigonometry and calculus can be used to make prediction from the basic equation. இந்த மாதிரி அல்ஜிப்ரா, டிக்னாமெண்ட்ரி, கேல்குலஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால பேசிக் ஈக்குவேஷன்லேருந்து ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு நல்ல ஃபிசிக்ஸில் ஈக்குவேஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியுது. அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. Thus, if we know the basic rule about the force between two particles, we can use the technique of integral calculus to find what will be the force exerted by a uniform rod on a particular particle placed on its perpendicular bisector. நமக்கு பேசிக் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சு அப்படின்னா இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இன்டெக்ரல் கேல்குலஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்ம் ராடில் ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டாரில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸை ஒரு பார்ட்டிக்கலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, mathematics is the language of physics. மேத்தமெட்டிக்ஸுங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தானே தவிர மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணல. சும்மா ஒரு லாங்குவேஜ் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபிசிக்ஸில் வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இட் வுட் பி மச் மோர் டிஃபிகல்ட் டு டிஸ்கவர். நமக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இல்லை, மேக்ஸில் நாலேஜ் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் நேச்சர். நமக்கு லா ஆஃப் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். The importance of mathematics in today's world cannot be disputed. However, mathematics itself is not physics. மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கிடையாது. We use a language to express our ideas. இப்போ நம்ம வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜை நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கும்போது அதை தான் நம்ம வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணுறோமே தவிர நமக்கு வந்து மேக்ஸுங்கிறது வந்து மெயின் ஃபிசிக்ஸில் வந்து கிடையாது. மேக்ஸ் இஸ் a language to express our ideas, okay? But the ideas that we want to express as the main attention. If we are poor at grammar and vocabulary, it would be difficult for us to communicate our feelings, but while doing so, our basic interest is in feelings that we want to express. நம்மளுடைய பேசிக் இதெல்லாமே வந்து சொல்கிறதுக்காகவும் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம், ஃபிசிக்ஸில் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர மேத்தமெட்டிக்ஸ் ஒரு லாங்குவேஜ் தான் ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும். இட் இஸ் நைஸ் டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க.
இது வந்து ட்ரெயினை பற்றி சொல்கிறாங்க. இட் இஸ் நைஸ் டு போர்ட் எ டியூலெக்ஸ் கோச் டு கோ ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா. நம்ம ஒரு டியூலெக்ஸ் கோச்சில் வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு போகிறோம், ட்ரெயினில் போகிறதா வந்து வச்சுக்கோங்க. அங்கே வந்து என்னெல்லாம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னா, பட் த ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் த டியூலெக்ஸ் கோச் அண்ட் த வீடியோ ஃபிலிம் ஷோன் ஆன் வே ஆர் நெக்ஸ்ட் டு த ப்ரைம் கோல் ஆஃப் ரீச்சிங் ஆக்ரா. ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது. நமக்கு என்னென்னா ஒரு நல்ல சில்னு ஏசி காற்றோட, நல்ல ஒரு பெட்டோட, நல்ல ஒரு மூவிஸ்லாம் அங்கே போட்டு காட்டுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரெயின்லேயே இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம போய் நம்மளுடைய கோலை அடையணும் தான் நினைப்போம், ஆக்ரா போய் சேரணுன்னு தானே நினைப்போம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. டியூலெக்ஸ் கோச்சில் வந்து நம்ம ட்ரெயின் மூலிமா நம்ம போகிறோம். நம்ம ட்ரெயின் மூலிமா போகும்போது நம்ம ஆக்ராவை போய் தான் சேரணும்னு நினைப்போமே தவிர நம்ம வந்துட்டு இதிலையே தங்கிட மாட்டோம், அதாவது ட்ரெயின்லேயே தங்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் இஸ் ஃபிசிக்ஸ். நம்ம நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும் நிச்சயம். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த டியூலெக்ஸ் கோச் டு டேக் அஸ் தேர் கம்ஃபர்டபிளி. மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து அந்த டியூலெக்ஸ் கோச், அந்த ட்ரெயின். நம்மளை நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு ட்ரெயினில் வந்து நாம் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளை வந்து அது கம்ஃபர்டபுளாக அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மஸ்ட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டூட். இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்குன்னா என்னென்னு, ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும். அண்ட் கெப்ட் இன் மைண்ட் வைல் டூயிங் எ ஃபிசிக்ஸ் கோர்ஸ். நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் அங்கே ஒரு மெயின் லாங்குவேஜ். நம்ம மேத்தமெட்டிக்ஸ்னால் என்னன்னா நம்மளை வந்து ஒரு டியூலெக்ஸ் கோச் மாதிரி அங்கே கொண்டு போய் கம்ஃபர்ட்டாக ஃபிசிக்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.